நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஸ்பீடோ உங்கள் கதை இப்பொழுது பிரத்யோகமாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி ஒரு 2020 டிசம்பரில் பசங்களோட மொத்தமாக போயிருந்தோம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு. அப்போ அங்கே போய் நல்லா என்ஜாய்மெண்ட் செம்மையாக இருந்துச்சு. போய் முடிச்சுட்டு பசங்க எல்லாமே போட்டிங் எல்லாம் போய் ஆட்டம் போட்டு நல்லா அனுபவிச்சுட்டு அப்படியே வர்ற வழியில் யானையை பார்த்தோன்னே யானையை பார்த்தாலே எல்லாத்துக்குமே ஒரு கிக்கு இருக்கும். ஐயோ யானையா அப்படின்னு அந்த யானையை பார்க்கணுன்னு ஓடி போய் பார்த்தேன். யானையை போய் பார்த்தா யானையை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா மலக்குன்னு குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தொட்டு பார்க்கலாமாண்ணே, ஒன்றுமே சொல்லாதுன்னாங்க. தொட்டு பார்த்தேன், தொட்டு தடவுனேன். செம்மையாக இருந்துச்சு. யானைக்கு தந்தை இல்லையா அப்படின்னு கேட்டேன். யானைக்கு தந்தை இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லணுன்னா அந்த மேலே இருக்கிற பையன் அப்படி பார்க்குறேன். அப்படியே ஒரு மாதிரியும் மனது சந்தனக்கட்டையை உருட்டி வச்சா விட்ருக்கும். அது மாதிரி மல்லுன்னு இருக்கான். பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கிரிஷ்ஷாக இருந்துச்சு. ஐயோ இப்படி இருக்கானே இவெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்லா இது போட்டு நார் போட்டு சர்ன்னு இழுத்துக்கிட்டு இருந்தான். அதை இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக மேலே கண்ணை தூக்கி பார்க்க அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி அழுத்துற இடத்துல கரெக்டாக ஒரு இடத்துல அந்த இடத்துல லைட்டாக தெரிஞ்சிச்சு. என்னடா தெரியுது கண்ணுக்குள்ளே அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தானா. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட கேட்டேன், யானைக்கு தந்தை இல்லையா அப்படின்னேன். அதான் தந்தை இல்லைன்னு சொல்லிட்டேல்ல அப்படின்னா. இல்லை யானைக்கு தந்தை கருப்பாக ஏதோ தொங்குற மாதிரி இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. லைட்டாக அந்த கைலி எடுத்து அந்த வேஷ்டி எடுத்து விலக்கி விட்டும் போது நானும் கீழே அப்படியே பார்த்துட்டு அடியே மேலே கை கண்ணை குருட்டிட்டு அடியே மேலே போய் பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே லைட்டாக அவனுக்கும் பார்க்கும்போது என்ன ஒன்றும் இல்லை என்ன அப்படியே கண்ணை வச்சு சுருட்டினேன். அப்படியே அவன் பார்த்தான். அந்த என்ன சொல்கிறதுன்னா கருப்பாக சும்மா உட்காந்துக்கிட்டு கிடந்தது. நான் பார்த்தோன்னே அவனுக்கு சூடாயிருச்சு. அந்த காது ஓரத்தில் அப்படியே இருக்குது. அதோட தண்டிக்கு செம்ம சைஸு 9 இன்ச்சு இருக்கும். உங்கள் அம்மாவில் என்னடா இத்தனை தண்டி இருக்குது, என்ன ப்ரோ தந்தை வேலை செய்யுது போல். நானே நீ கம்முன்று ப்ரோ உன் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா. யானை மிரண்டுற போது நீ பார்த்தா யானையும் மிரண்டுற மாதிரி தெரியலையே, யானையும் மல்லாத்திரோ போலையே அப்படின்னு. பார்த்து ப்ரோ சூடாகிறத பார்த்து யானை எதுவும் ஆயிரப்போகுது. அப்புறம் யானைக்கெலாம் தாக்கு பிடிக்க முடியாது, யானை அப்புறம் பாஞ்சிரும் அப்படின்னு. இல்லை அப்படின்னா இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா. போட்டு நல்லா நங்குன்னு தேய்ச்சான். காட்டுறியாண்ணே? இல்லைண்ணா அப்படி லவுக்கு மூடினான். எப்பா அதான் முழுசாக பார்த்துட்டானே அப்புறம் எதுக்கு முக்காடு அப்படின்னு. சரி அப்படின்னா எங்கள் ஊர் எல்லாம் என்ன எது அப்படின்னு கேரளாவில் பேசினா நல்லா இருந்துச்சு. அவன் பேசுகிற வார்த்தையே நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவன் வார்த்தையை பார்த்தவொன்னே எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. நான் உனக்கும் கொம்பு நீட்டிட்டு போல அப்படின்னா. ஆமாம் நீட்டிடுச்சு தான், வா போய் சேட்டை போட்டு பருவமான்னு. சேட்டையெல்லாம் அப்படின்னா. சரி ஆள் நல்லா பளபளன்னு இருக்கியப்பா. பாலிஷாக இருந்தால் பாலிஷ் போடணுமா இல்லையா? அப்பப்போ பாலிஷ் போட்டால் தான்ப்பா பளபளன்னு ஆக முடியும். அதெல்லாம் பளபளன்னு பாட்டுக்குருவோம், நாங்கள் எங்களோட நாட்டில் போய் போட்டுக்கிறோம் அப்படின்னா. நீ மட்டும் கீழே இறங்கன்னா பாலிஷ் போட்டு விட்ருவோனே அப்படின்னு. நான் இறங்க மாட்டேன் அப்படின்ட்டான். போட்டு நல்லா ஜானி இதையும் போட்டு நல்லா சோப்பு போட்டு சரக்கு அவன் வந்தான். தண்ணி எடுத்து சரக்குன்னு ஊற்றிட்டு அப்படியே பழக்கம்னு போயிட்டான். அவன் திரும்ப போயிட்டான். போனதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பித்தேன். அப்படியே லைட்டாக தூக்கி காட்டேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னா. டேய் காட்டுடா அப்படின்னு காலை பிடிச்சி தடவும் போது காலுக்கு அடியில் அப்படியே எங்கள் அம்மாவில் அந்த மொட்டு ஆரஞ்சு கலரில் அப்படியே பூத்து போயிருந்துச்சு. என்னடா இது பூத்துருச்சு போல் அப்படின்னு பவன் மணி காமிச்சாங்க. அம்மாவில் கட்டாப்பாறை தூக்கி வச்சு அப்படிருங்க. அது மாதிரி கண்ணை கச்சிதமாக இருந்துச்சு. டேய் என்னடா இது இத்தான் தண்டியில் இருக்குது, எம்மாடியோ பாட்டமுக்கு செம்ம வேட்டையாக இருக்கும் போலையே. கேட்ட பாட்டமாக உனக்கு கிடச்சுன்னா அவ்வளோதான், கொன்ற மாட்டியா? என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னா. செம்ம உனக்கு கிடைக்கிறவன் கொடுத்து வச்சவன்ட்டான்னு நினச்சேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நான் பார்த்தா எனக்கு இப்போக்குள்ளே கண்ணுக்குள்ளாட்டி நின்றுக்கிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் ஊருக்காரனுங்க மச்சான் வர்றையா இல்லையா, நாங்கள் கிளம்பிட்டோம், இங்கே என்ன கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா புண்டை அப்படின்னானுங்க. எங்கள் ஒத்தாத்துக்கே அவனுங்களாம் நில்லுங்கடா வாரேன் அப்படின்னு அப்படியே அங்கே வந்துட்டேன், கிளம்பி போயிட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு கதை இருக்குது. அந்த கதையை இன்னொருத்தில் சொல்கிறேன். இது செம கதை. அவன் கீழே இருக்கிறவன் எனக்கு அந்தளவுக்கு கிறிஸ்டு கிடையாது. மேலே இருக்கிறவன் பார்த்தாலே எனக்கு மட்டும் இப்போ வரைக்கும் இப்போயே டம்பராக நிற்கிது. அந்தளவுக்கு அவன் பவர், செம்ம பவர், சூப்பராக இருந்தான். அந்த மாதிரி திரும்ப அவன் கரெக்டாக ஆகிட்டான், ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஆகிட்டான். ஆனால் எனக்கு சுச்சுவேஷன் டைம் இல்லைன்னா டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம்னா அவனை கட் பண்ணி மேட்ரு பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அவன் ஆல்மோஸ்ட் அவன் சொன்னது நான் டாப்பு அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் சொல்ல வர விதம் ஃபுல்லாமே நான் வெர்சடைல்.
வா பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்கிறானே தவிர என்னை நான் பண்ணுறவா நான் இடிக்கவா அடிக்கவா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் என்ஜாய் பண்ணலாம், எங்கள் ஊரில் இருக்காங்க அங்கே பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னான். என் ஊருக்கு வரையா, நம்பர் தரேன் அப்படின்லாம் கேட்டான். நான் கேரளாவுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? கேரளாவுக்கு என்ன அடிக்கடி போகிறதுக்கு என்ன எங்கள் மாமியார் வீடா? அதனால் ஒன்றுமே கொடுக்கல. ஓகே, செம்ம என்ஜாய்மெண்ட், சூப்பராக இருந்துச்சு. திருப்பரப்பு ஏரியா தான். அந்த கிளைமேட் வேறு அப்படியே காலங்காத்தால் அப்படியே கூலிங் பவர் செம்ம எஃபெக்ட் கொடுத்துச்சு. உண்மையிலே வேறு லெவல். அதெல்லாம் திரும்ப என்ஜாய் பண்ணுற நேரமே இல்லை. தண்ணிலாம் அப்படியே மினரல் வாட்டர் கிடையாது, அப்படியே ஆயுர்வேதா வாட்டர், அப்படியே குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பர் ஏரியா. எல்லோரும் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் சிக்குண்டா கண்டிப்பாக. வாழ்த்துக்கள்.